videos without subscribe is injurious to YouTubers. ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மேடி டேஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பவர் பேங்க் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்மளுக்கு பவர் பேங்க் மாடியூல் வேணும். இதோட பையிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேவோடு வரும். சப்போஸ் உங்கள்கிட்ட அது இல்லைனா இந்த பவர் பேங்க் கிட்ட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட அது வந்து ரேட்டும் கம்மியாக வரும், ஆனால் டிஸ்பிளே இருக்காது. அடுத்து உங்களுக்கு வந்து 5 லித்தியம் பேட்ரி எடுத்துக்கோங்க. இது வந்து நான் பழைய லேப்டாப் பேட்டரியிலேருந்து தான் எடுத்தேன். அதோட பையிங் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து 5 பேட்டரியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி டேப் போட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் ஒயர் வந்து சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒயர் எடுத்து அந்த மாதிரி குறிப்பிட்ட லென்த்துக்கு வந்து உங்களுக்கு தேவையான லென்த்துக்கு வந்து அந்த மேலே இருக்கிற பிளாஸ்டிக் மட்டும் எடுத்துருங்க. இந்த ஒயர்ஸை சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பேட்டரியை ப்ளஸ் சைடில் ஒரு பக்கமும் மைனஸ் சைடில் ஒரு பக்கமும் வச்சு டேப் பண்ணிக்கோங்க. பவர் பேங்க் மாடியூல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு பக்கம் B ப்ளஸ்ன்னு இருக்கும், ஒரு பக்கம் B மைனஸ்ன்னு இருக்கும். அதாவது பேட்ரி ப்ளஸ்ஸு, ஒரு பக்கம் மைனஸு. நீங்கள் கரெக்டாக வந்து அதில் ஒயர்ஸ் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. சால்ட்ரிங் நீங்கள் வந்து பவர் கொடுத்த உடனே அது வந்து லைட் ஏறி ஆரம்பிக்கும், உடனே ஆஃப் ஆயிடும் எரிஞ்சிட்டு. நீங்கள் வந்து அதில் இருக்கிற பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் பேங்க் வந்து ஆன் ஆகிடும். இப்போ வந்து 16% சார்ஜ் இருக்கிற மாதிரி காட்டுது. அதே வந்து நீங்கள் அந்த பவர் பட்டனை 2 டைம்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டார்ச் ஆன் ஆயிடும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும் திருப்பணும். இப்போ வந்து அது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திருப்பணும், அதே ஆஃப் ஆகிடும். இல்லைனா அப்படியே விட்டிங்கன்னா கூட கொஞ்சம் நேரத்தில் வந்து அது ஆஃப் ஆகிடும். அடுத்து இந்த மாதிரி PVC ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்து பேட்டரி சைஸ்க்கு கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி மடிக்கிறது மாதிரி மடிக்கிக்கோங்க. பேட்ரி வந்து உள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி. அடுத்து மேலே வந்து நம்ம டிஸ்பிளேக்கு கரெக்டாக அதோட ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே கரெக்டாக வெளியே தெரிகிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து உள்ளே வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்து இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கோங்க. சைடில் வந்து ஒட்டணும். நான் ஃபேக்கி யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். அடுத்து இந்த சைடும் ஒட்டிக்கோங்க. அடுத்து பேட்ரி வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நான் ஒட்டினது கொஞ்சம் வந்து டைட்டாக இருந்தது, நீங்கள் கொஞ்சம் லூஸாகவே ஃபிட் ஆகிற மாதிரி ஒட்டிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துருக்கேன். சைடில் வந்து பட்டன் வந்து உள்ளே போயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி கட் பண்ணி அந்த இடத்துல நான் வந்து ஒட்டிக்கிட்டேன். இது வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து பவர் போர்ட்டுக்காக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் வந்து ஃபேவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அது வந்து சார்ஜ் போட்டு பார்க்கலாம். சார்ஜ் போட்ட உடனே ப்ளூ கலர் லைட் வந்து ஆன் ஆகிடும் டிஸ்பிளே. இப்போ வந்து 11% சார்ஜ் இருக்குன்னு மாதிரி காட்டுது. அது ஃபுல் ஆன் உடனே உங்களோட மொபைலை வந்து சார்ஜ் இப்போ வந்து என்னோடய மொபைலை வந்து நான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணி காட்டுறேன். ஆன் ஆகிடுச்சு, சார்ஜ் ஏறுது மொபைல். 100% ஃபுல் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க பவர் பேங்கை.
உங்களுக்கு வந்து 2 பவர் போர்ட் இருக்கும். அதில் வந்து ஒரு பவர் போர்ட்டில் வந்து 5 வோல்ட் 2 ஆம்ஸ் வரும். இன்னொரு பவர் போர்ட்டில் வந்து 5 வோல்ட் 1 ஆம்ஸ் தான் வரும். நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து அதை போட்டுக்கலாம். அதில் இருக்கிற இப்போ வந்து டார்ச் லைட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் வந்து அதில் இருக்கிற பட்டனை வந்து டபுள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து டார்ச் ஆன் ஆகிடும். இது வந்து நல்லா பிரைட்னஸாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி டைமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட மொத்த ப்ராடக்ட்ஸோட பையிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு. மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பான். நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு. உனக்குதான் தங்கச்சி இல்லையா? ஏன் போய் சொல்ற? இல்லப்பா, சின்னம்மா மக.